எல்சியு ஒரு விமர்சன பார்வைங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்க. இந்த புத்தகத்துடைய அட்டை படமே ரொம்ப ஒரு பேசுபொருளா மாறிச்சு. மக்கள் வன்முறையை ரசிக்கிறாங்க. அவர் பிளடி ஸ்வீட் அப்படின்னு விஜய் சொல்றாருல, அதை ரசிக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரெய்லரையும் பார்க்குறப்ப அந்த வன்முறை எப்படி பேசு பொருளாகுதுங்கிறத நோக்கி தான். இப்போ ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி எல்சியு அது போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரசனை மட்டம் மாறி ரத்தம், துப்பாக்கி, பின் கொக்கைன் போன்ற புதிய வார்த்தைகளை பயன்படுத்துறது. ஏன்னா இப்போ வளர்ந்து வருதுங்கிறாங்க போதை கலாச்சாரம். ட்ரக்ஸ் நம்ம சமூகத்தில் இருக்கு. ஆனா லோகேஷ் கனகராஜ் சொல்ற லெவலில் இருக்கா? இல்லை. இது ஏன் நம்ம சினிமாவில் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாநகரத்துலேருந்தே அவரோட விஷமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே டெமோக்ரஸிக்கு வேலையே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லோகேஷ் கனகராஜுக்குள்ள ஒரு பட்டியலின மக்கள் ஒரு ஊரை கட்டிட்டாங்களே, இவ்வளோ நவீனமான ஒரு ஊர் இருக்கேங்கிற ஒரு ஜாதிய மனநிலை இருக்குல்ல ஊர்லேருந்து வரவங்களுக்கு, அது இருக்கும்னு தோணுது. ரெண்டாவது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவுடைய வேலை அப்படிங்கிறது ரெண்டு தான். மக்களை என்டர்டைன் பண்றது, இன்னொரு பக்கம் மக்களை எஜுகேட் பண்றது அப்படிங்கிறது. எல்சியு போன்ற படங்கள், இந்த மாதிரியான வன்முறை சார்ந்த படங்கள்ல மக்களை ஏதாவது எஜுகேட் பண்ணுதா? இளைஞர்கள் ரொம்ப அப்டேட் ஆயிருக்காங்க. ஓடிடிஸ் பார்க்குறாங்க, ஃபாரின் சீரிஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ டெக்னிக்காலிட்டிஸ் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். அட்லீஸ்ட் கதை சொல்லல் முறை இம்ப்ரெஸ் பண்ணும். லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்கள் ஒரு இடத்துல எஜுகேட் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆவணப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் தோழர் கார்த்திக் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சினிமா பேச்சு சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. சினிமா, அதன் அரசியல், அதன் பின்னணி குறித்தெல்லாம் உரையாடுவதற்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இது நிச்சயமா இருக்கும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை முழுமையா பூர்த்தி செய்யும். வணக்கம் தோழர் கார்த்திக். வணக்கம் தோழர். கடந்த உலக புத்தக தினத்துல எல்சியு ஒரு விமர்சன பார்வைங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்க. இந்த புத்தகத்துடைய அட்டை படமே ரொம்ப ஒரு பேசுபொருளா மாறிச்சு சமூக ஊடகங்கள்ல எல்லாம். சந்தோஷ் நாராயணன் அவர் டிசைன் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த எல்சியு அப்படிங்கிற இந்த படைப்பு, இதுக்குள்ள நீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சார்பேட்டா ஜெய்பீம் பண்ணிருக்கீங்க. அது போக சில ஆவணப்படங்கள், புத்தகங்கள் சார்பாகவும் சமூக நிகழ்வு சார்பாகவும் பண்ணிருக்கீங்க. எல்சியுங்கிற இந்த குறிப்பிட்ட லோகேஷ் கனகராஜோட சினிமாக்கள் குறித்து ஒரு ஆய்வு, ஒரு புத்தகம் கொண்டு வரணுங்கிறத உங்களை தூண்டியது எது? உங்களை அதை நோக்கி நகர்த்தியது எது? ஒரு ஆகஸ்ட் 15 அர்ஜுனோட பிறந்தநாள் வருது. நடிகர் அர்ஜுனோட பிறந்தநாள். அர்ஜுனை கொண்டாடுற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வருது. ஃபுல்லாக ரத்தமும் வன்முறையுமா இருக்கு. அதில் கீழே போய் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன் இளைஞர்கள்ட்ட. லோக்கி அண்ணா ஜீனியஸு, எப்படி கனெக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. இதில் லியோவில் சூர்யா வருவாரா, லியோவில் கமல் வருவாரா, லியோவில் யார் நம்ம கார்த்திக் வருவாரா, கைதி பட கார்த்திக், இப்படி ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஒன்று புரிஞ்சு, இவங்க ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி அவங்களா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவே பேசுபொருளாகி அதை பற்றி பேசியே ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட சுவாரஸ்யம் வெளியில் கிரியேட் படுது. ஸோ இந்த மக்கள் எப்படி நம்ம பிக் பாஸில் நம்ம யார் விக்ரமன் சைடா, இன்னொருத்தவர் சைடா, அதே மாதிரி ஐபிஎல்ல நம்ம தோனி சைடா, கோலி சைடா. ஸோ இந்த மாதிரி வெளியில் பேசி ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணப்படுது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த மக்கள் வன்முறையை ரசிக்கிறாங்க. அவர் பிளடி ஸ்வீட் அப்படின்னு விஜய் சொல்கிறாருல, அதை ரசிக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரெய்லரையும் பார்க்குறப்ப அந்த வன்முறை எப்படி பேசு பொருளாகுதுங்கிறத நோக்கி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அந்த அட்டை படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இளையராஜா, ரகுமான் அப்படின்னு போட்டால் ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் கிடைக்குமோ, சந்தோஷ் நாராயணன் அட்டை படம் வடிவமைக்கிறப்ப எங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு. இந்த படத்துக்கு இந்த புத்தகத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அதை நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்சியு அது போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ரசனை மட்டம் மாறி ரத்தம், துப்பாக்கி, இந்த மாதிரி விளையாட்டாக கூட சொல்கிறாங்கல்ல. சினிமா இப்போல்லாம் முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி டூப்ளிகேட் ரத்தத்தை தான் வாங்கி வச்சிடறாங்க ப்ரொடக்ஷன் யூனிட்ல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அது அப்படி மொட்டையா தட்டையா பார்க்க முடியுமா? ஏன்னா இன்னொரு பக்கம் மிக மென்மையான மெல்லிய உணர்வுகளை கொண்ட மலையாள படங்கள் ஓடுது. ஏன் தமிழ்ல கூட குட் நைட் மூவி பெரிய பேசு பொருளா மாறிச்சு. அந்த மாதிரி பல்வேறு வகைகள். குறிப்பா புதிய அறிமுகமான மணிகண்டன் போன்ற, கவின் போன்ற நபர்கள் 2ஆம் கட்டமா 3ஆம் கட்டமா வளர்ந்து வர நடிகர்கள் நடிச்ச படங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்ல மக்களுடைய ரசனையில பெரும் கொண்டாடப்பட்ட படங்களா இருந்தது. இன்னொரு பக்கம் பெரிய பட்ஜெட்ல பெரிய நாயகர்களை கொண்டு விக்ரம், ஜெயிலர் போன்ற ரத்தம் தெறிக்க இருக்கிற படங்கள்னு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரசனை மட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ரசனை மட்டம் மக்கள்கிட்ட அந்த குறை இருக்கிற மாதிரி தெரியல. இதை எப்படி பாக்குறது? ஏன் எல்சியு போன்ற படங்கள், நெல்சன் போன்றவர்களுடைய வன்முறை படங்கள் இந்த சூழலையும் வெற்றி அடைவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை சமூகத்துல அதற்கான மாற்றங்கள், பொது புத்தி ஏதாவது மாறி இருக்கா? ஆமா, சின்ன படங்கள் ஓடுது. குட் நைட் மிகப்பெரிய வெற்றி, டாடா மிகப்பெரிய வெற்றி, ரைட்டு தான். ஆனால் அதுகளோட வசூல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி, ஒரு 25 கோடி அந்த லெவலில் தான் இருக்குது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் படங்களோட மார்க்கெட் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, லியோ 600 கோடி போகும்னு எதிர்பார்க்கப்பட்ட படம், அவ்வளோ போச்சான்னு தெரியல.
ஆனால் அதுக்கு முன்னாடி படம் வந்து விக்ரம் வந்து 400 கோடி பண்ணியிருக்கு. என்னன்னா வாஸ்ட்டாக ரீச் ஆகுது, ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சுருக்காங்க. அந்த ஆங்கிலத்தில் இது பண்ணுவாங்க, மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்கள்ல. எல்லாருக்கும் வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து எழுதுகிறப்ப தான் எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. அதை தாண்டி இதை வந்து இந்த புத்தகம் வெளியீட்டில் செல்வா தோழர் ஒன்று சொன்னார், ஜி செல்வா தோழர், போஸ்ட் ட்ரூத் அப்படின்னு சொன்னார். அதாவது பொய்யை உண்மை மாதிரியே பேசக்கூடிய ஒரு சமூகம். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருக்கோம்னா இல்லை. நிறைய நேரங்களில் ஓடிடிஸு, யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் இப்படி இருக்கும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறோம், திருப்பி வந்துட்டு யூடியூப்பில் உட்காரோம், இந்த மாதிரி பண்ணுறோம்ல. ஸோ ஒரு செயற்கையான உலகம் வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி லேடிஸ்க்கு வந்து ஒரு சீரியல் ஆகுது, அதே இது கொஞ்சம் மாடர்ன் இளைஞர்களுக்கு வெப் சீரியஸாக மாறுது. இது அப்படியே ஒரு செயற்கை உலகம் இருக்குல்ல, பிக் பாஸ்ன்ற ஏதோ ஒரு உலகம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நேரடியான உலகம் இருக்குல்ல, அது வந்து மோசமானதாகவும் உங்களுக்கு ரொம்ப தனிமை மிகுந்ததாகவும், நிறைய வஞ்சிக்க மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய சுரண்டப்படுறாங்க. ஸோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ் அப்படி இருக்கும். இப்போ மிடில் கிளாஸ்லேயே சென்னையில் 3 லட்சம் சம்பளம் வாங்குறோம் மிடில் கிளாஸு, 2 லட்சம் சம்பளம் வாங்குறோம் மிடில் கிளாஸ், 25,000 வாங்குறோம் மிடில் கிளாஸு. இப்போ நம்ம பழைய நண்பர்களை போய் சந்திக்கிறப்ப வர்க்க ரீதியாகவே நம்ம வேறு வேறு ஆளாக இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியும் கல்லூரி மண்டலம். ஸோ எந்த இடத்துலையுமே நட்பு அது எல்லாமே உடையுது இல்லை. அப்போ நமக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் போய் ஒரு ஃபீல் குட் படத்தை தேடுறோம், இல்லை ரொம்ப வன்முறையான படத்தை தேடுறோம். ஸோ ஒரே நேரத்தில் ஃபீல் குட்டுக்கும் மார்க்கெட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிரடியான படங்கள் இருக்குல்ல, அதுக்குண்டான மார்க்கெட் வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மலையாளத்தில் வரக்கூடிய ஃபீல் குட் படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் ஆகுது, பெரிய மார்க்கெட் அது பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் ஓடுது நல்லா யோசிச்சு பாருங்கள். பழைய நட்பு நமக்கு இல்லை. 80s 90s இருக்கக்கூடிய நட்பு மாதிரி எல்லாரும் ஒரே வர்க்கத்துலையும் இல்லை, வேறு வர்க்கமாக இருக்குது, வேறு உணவு பழக்க வழக்கங்கள், வேறு கல்ச்சரே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் மாமா மச்சி நம்ம கூப்பிட்டுக்கிறோம்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு ரொம்ப பொருளாதாரம் உயர்ந்திருக்கு, சில பேருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நிறைய சுரண்டை தான் பட்டிருக்கோம். ஸோ தனித்தனி மனிதர்களாக இருக்கும்ல, அதனால் நமக்கு விர்ச்சுவல் வேர்ல்டு தேவைப்படுது, ஒரு இருட்டு உலகம் தேவைப்படுது, நம்மளை ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு உலகம் தேவைப்படுது. ஸோ நம்ம நட்பையும் காதலையும் கொண்டு போய் ஒரு ஃபீல் குட் படத்தில் தேடுறோம், இல்லை நம்ம மைண்டு வன்முறை ஆச்சுன்னா ஒரு வன்முறை படத்தில் தேடுறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. இப்போ இதெல்லாம் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ பொதுவாக வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கு அப்படின்னா சினிமாவில் சாதாரணமாக சொல்லுவோம், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான், மண் சார்ந்த கதையாக இருக்கு அப்படின்னு. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில், குறிப்பாக தமிழகத்தில், ஏன்னா ஒப்பீட்டளவில் வட இந்தியா கூட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, தமிழகத்தில் இந்த மாதிரியான துப்பாக்கி கலாச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் பரவலாகலை, பொதுமையாக ஆகலை. இந்த சூழலில் இந்த துப்பாக்கி அல்லது இந்த அபின், கொக்கைன் போன்ற புதிய வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஏன்னா இப்போ வளர்ந்து வருதுங்கிறாங்க, போதை கலாச்சாரம் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது. சமீபத்தில் ஒரு பஸ் டிரைவரை வந்து 6 பேர் கொண்ட கும்பல் இளைஞர்கள், எல்லாமே 20க்கு கீழே இருக்கக்கூடிய வயதுடைய இளைஞர்கள் அடித்தாங்க. எல்லாருமே மது போதையிலையும் வேறு போதைகளையும் இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை சமூகத்தில் அதுக்கான வெளி உருவாயிட்டு இருக்கா, அல்ல இதெல்லாம் தாண்டி இந்த ரசனை கொண்டாடப்படுதுன்னா ஒருவேளை சமூகம் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கா, அமெரிக்கா போல விஷயங்களுக்கு நகர்ந்துட்டு இருக்கா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படி பார்க்கறது, இதை பற்றி உங்க பார்வை என்ன? நல்ல கேள்வி. அதாவது ட்ரக்ஸு நம்ம சமூகத்தில் இருக்கா? இருக்கு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் சொல்கிற லெவலில் இருக்கா? இல்லை. இது ஏன் நம்ம சினிமாவில் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் பிடிச்சாங்கலாம் சொன்னாங்க. சில பேரெல்லாம் பிடிச்சி வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதானியோட போர்ட்டிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் ஓகே. ஆனால் ட்ரக்ஸ் இவங்க சொல்கிற அளவில் கார்ட்டல் அப்படிலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அப்படி தான் சொல்லணும். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஃபாரின் படங்கள் இருக்குல்ல, ஃபாரினில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து சினிமா வந்து டெக்னிக்கலாக தெரிகிற லெவலில் வாழ்க்கை தெரியறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மலையாள படங்களுக்கும் நமக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டே அதுதான். அவன் வந்து வாழ்வியலேருந்து ஒரு கதையை கொண்டு வராங்க. ஈவன் அவங்க ரீமேக் படம் பண்ணால் கூட அதுலேருந்து அவங்களோட வாழ்வியல் அங்கே இருக்குது. ஆனால் நம்மளோட வாழ்வியல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிங்கிறாங்க, அந்தளவு ட்ரக்ஸ் இங்கே ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பரவாயில்ல இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, இதை வந்து அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான தொடர்களில், நார்கோஸ் மாதிரியான தொடர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஏன்னா இப்போ பப்ளோ எஸ்கோபரோட ஒரு தொடர், உலகத்தையே ஆண்ட வந்து கார்ட்டல் மன்னன் வந்து பப்ளோ எஸ்கோபர். அவர் வந்து எப்படி பண்ணார், என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் பிரேக்கிங் பேட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த சீரீஸ் நல்ல சீரீஸு. லோகேஷ் கனகராஜும் அவரும் அங்கே வேறுபடுற இடம் அதுதான். அங்கே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஆளாக இருந்து ஒரு பெரிய ஆளாக அப்படியே வளருவார், பெரிய டானாக வளருவார். அதை பார்த்து தான் இங்கே வந்து நம்ம விஜய் சேதுபதியோட கதாபாத்திரம் வந்து மெத் லேபுன்னு சொல்கிறாங்கல்ல விக்ரமில், அதெல்லாம் அதை பார்த்து தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே சமூக பொருளாதார காரணிகளை பற்றி பேசுவாங்க. ஏன் அவர் அப்படி ஆனார்? மோர் தென் பிரம்மாண்டம்
அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் ஏன் அப்படி ஆனார்? அமெரிக்காவில் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸு. நீங்கள் ரொம்ப கையில் நீங்கள் நார்மல் காய்ச்சல் வந்தால் கூட நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி கிடையாது. எளிய மக்கள் அங்கே போகிறதுக்கு உண்டான வழியே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஒரு காசு வச்சுருக்கணும் இருக்கணும், இல்லை பெருசாக இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கணும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் பற்றிலாம் பேசுது ஒரு நார்மல் கெமிஸ்ட்ரி டீச்சரு. அவரால் தனக்கு கேன்சர் வந்தது, கீமோதெரபிக்கு பண்ண முடியல. ஸோ அதுலேருந்து போகிறாரு. ஸோ அந்த விமர்சனங்கள்லாம் கூட அதில் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி ஏதாவது காட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஜஸ்ட் ட்ரக்ஸு யார் அவன் XYZ, அவன் என்ன வர்க்கத்தை சேர்ந்தவன்லாம் கிடையாது. ஃபுல்லாக வந்து இருட்டுக்குள்ளே அது ஒரு கார்ட்டில் கட்டுவாங்க. அவங்களோட பொருளாதாரம் அதெல்லாம் பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. டக்குன்னு கமலஹாசன் போயிட்டு அதை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து ட்ரக்கை தான் அழிக்கிறதுக்கு பார்க்குறேன்னு சொல்லுவார். ஆனால் கடைசியில் எல்லாரையும் அழிக்கிறது இருக்கு பாருங்க. அதோட இப்போ நீங்கள் விஜய் சேதுபதியோட வீட்டையே அழிச்சிருவாங்க நீங்கள் விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன் அழிக்கிறீங்க? அதுக்கு விசாரிச்சுட்டு இது எங்கேருந்து ரூட் காசு தானே நீங்கள் கண்டுபிடிக்கணும். விஜய் சேதுபதியை கொண்டுட்டா அது மொத்தமாக கொண்டுற முடியுமா? அதுதான் சொல்ல வரேன். இது வன்முறையும் ட்ரக்ஸையும் முன்னாடி வைக்கிது, ஹீரோயிசமாக வைக்கிது. விஜய் சேதுபதியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் டாரண்டினோட படங்கள், இவர் கிறிஸ்டபர் நோலனோட படங்கள், இதுலேருந்துலாம் உங்களுக்கு சீன்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு அந்த பக்கம் பிரேக்கிங் பேடை மிக்ஸ் பண்ணி இந்த பக்கம் நார்கோஸை மிக்ஸ் பண்ணி நார்கோஸ்லேருந்து ஒரு சாங் எடுத்து போட்டிருப்பார் அனிருத். அதாவது பிளாமோ அப்படிம்பாங்கல்ல, அந்த ஒரு சாங்கை போட்டிருப்பாரு. அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நார்கோஸை நினைவுபடுத்தும். ஸோ இப்படி தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து எப்படின்னா அங்கேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊருக்கு பொருந்தாமல் அந்த கதைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அது ஒரு கமர்ஷியலுக்காக அதை வந்து சேர்க்குறாங்களோ அப்படி தான் தோணுது. இங்கே எக்ஸாக்டாக இவங்க சொல்கிற மாதிரி கிடையாதுங்கிறது தான் என்னோட புரிதல். உங்களுடைய முந்தைய படைப்புகள், நீங்கள் பண்ண ஆவணப்படங்கள் அல்லது நீங்கள் இதுக்கு முன்னாடி சார்பேட்டா ஜெய்பீம் பற்றின விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், எங்களோட பகிர்ந்துக்குங்க. ஆவணப்படம் சொல்கிறப்ப சலனத்தின் சாட்சியங்கள், அதாவது சம்சுதீன் ஹீரா தோழர் எழுதின மௌனத்தின் சாட்சியங்கள் புத்தகத்தோட நாவலோட அதை ஆவணமாக பண்ணணும்னு எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்பேட்டா ஜெய்பீம். எனக்கு வந்து சர்பேட்டாவோட கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு முகநூலில் ஒரு கட்டுரை எழுதுனப்போ இது நல்லா இருக்குது, இது புத்தகமாக கொண்டு வாங்குறப்ப திருப்பி அதை உட்காந்து பார்த்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சிறு வெளியீடாக கொண்டு வந்தோம். அந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிராஃப்ட். சர்பேட்டாவோட கிராஃப்ட் ஒரு திரைக்கதைக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அத்தனை முரண்கள் இருக்கும். ஒரு நாவலில் டால்ஸ்டாயோட நாவலில் அத்தனை முரண்கள் உள்ளுக்குள்ளே கதைக்குள்ளே இருக்கும்ல, அத்தனை சமூகம் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கேரக்டரோட டிரான்சிஷன் ரொம்ப ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான படம். நான் சர்பேட்டாவை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ ஜெய்பீம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு ஜெய்பீம். இந்த 2 படங்கள்லையுமே எனக்கு அதை தாண்டியுமே எனக்கு விமர்சனங்கள் உண்டு. பட் ஆனால் ஒரு சினிமா அப்படிங்கிறப்ப அந்த 2 படங்களுமே ரொம்ப அற்புதமான படங்கள். ஜெய்பீமில் வந்து இப்போ வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வந்து இப்போ கூட ஒரு லாஸ்ட்டாக ஆதவந்தி சன்னியா தோழர் விசஸ் நீலம் அந்த ஒரு டாக் போய்கிட்டு இருக்குல்ல, ஜெய்பீம் வந்து ஒரு சிறந்த உதாரணம். எப்படி வந்து ஒரு சந்துரு மாதிரியான ஒரு தோழர், ஒரு இடதுசாரி தோழர், அதே மாதிரி அதுக்கு வந்து கோவிந்தன் ஒரு தோழர் அந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போனது, எப்படி ட்ரைப்ஸ் மக்கள் பின்னாடி, எப்படி பட்டியலினம் பின்னாடி எத்தனை போராட்டங்களை களத்தில் உண்மையிலே செயல் திட்டங்களோட இடதுசாரிகள் வச்சுருக்காங்க. அது சும்மா வந்து ஒரு ஆர்ட்டில் ஒரு ஒரு படத்தில் நம்ம பேசுகிறது வேற, ஆனால் செயல் திட்டத்தோட வேலை செய்கிறது வந்து இடதுசாரிகள் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு படம் வந்து ஜெய்பீம். முழக்கம் ஜெய்பீம் அப்படின்னா கூட எனக்கு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், லால் சலாம் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவுடைய வேலை அப்படிங்கிறது 2 தான். அது 2 தான் பண்ண போகுது. ஒன்று வந்து மக்களை வந்து என்டர்டைன் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வந்து மக்களை எஜுகேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ சமயமாக நீங்கள் சொன்ன மாதிரி LCU அல்லது நெல்சன் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள், இந்த மாதிரி வன்முறை சார்ந்த படங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து என்டர்டைன் பண்ணிடுது, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் LCU போன்ற படங்கள், இந்த மாதிரியான வன்முறை சார்ந்த படங்களில் மக்களை ஏதாவது எஜுகேட் பண்ணுதா? அதுக்கான அதில் ஏதாவது குறைந்தபட்சமாக எஜுகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அல்லது தமிழ் சினிமாவில் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களும் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டாடப்பட்ட படங்கள் ஏதாவது சமீபமாக உதாரணங்களாக வந்திருக்கா? அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இங்கே என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன் 2 சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சினிமாவை இன்ஃபோடெயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படி சொல்ல நினைக்கிறேன். இங்கே என்ன சிக்கலாகுதுன்னா, நிறைய இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப அழகான அரசியல் ரீதியான புரிதல் நல்லா இருக்குது, ஆனால் அவங்க எழுதுகிறப்ப ரொம்ப நாடக பாணியில் ஸ்கிரிப்டை எழுதிடுறாங்க. நாடக பாணியில் நான் சொல்கிறது வந்து பிரம்மாண்டமாக தான் எடுக்கணும்னு இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே அந்த படங்கள் வந்து அயற்சியை தருது இளைஞர்களுக்கு. இளைஞர்கள் வந்து ரொம்ப அப்டேட் ஆகிருக்காங்க, OTTs பார்க்குறாங்க,
ஃபாரின் சீரிஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ டெக்னிக்காலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். அட்லீஸ்ட் கதை சொல்லல் முறை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்கள் ஒரு இடத்துல எஜுகேட் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சினிமா சார்ந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட விஷயம் இருக்குன்னா இருக்குது. கிராஃப்ட் ரீதியாக நல்லா எஜுகேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதணும்னு கற்றுக்கலாம். ஒரு கேமரா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும், அது ஒரு பரபரப்புலேயே இருக்கும், லைட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், உங்களுக்கு கண்ணை விட்டு எடுக்க முடியாத லெவலில் அந்த எடிட்டிங் இருக்கும். அந்த மோட்டோ போட்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு கண்ணு நகரவே நகராது. நீங்கள் அவங்களோட நீங்கள் அவரோட ஹாலிவுட் படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு கேரக்டர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும், கேமரா அப்படியே போகும்ல. இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கு கிராஃப்ட், அதெல்லாம் அட்டகாசமாக பண்ணுறது. கைதி சும்மாலாம் சொல்லக்கூடாது. டெக்னிக்காலிட்டிஸை அவங்ககிட்டேருந்து உள் வாங்கிக்கணும். அதுதான் கற்றுக்க முடியும். லோகேஷ் கனகராஜ்கிட்டையோ இல்லை ஈவன் நெல்சன்ட்டையோ ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம். ஆனால் சமூக ரீதியான செய்தி சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து டோட்டலாகவே சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் பிற்போக்காக சொல்லுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். எல்சியூலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்சியூவில் பார்த்தீங்கன்னா லியோவாக இருக்கார்ல, ஒரு சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய ஒரு விஜய் ரவுடியாவோ இல்லை துப்பாக்கி சுடுறவராகவோ இல்லை ரொம்ப வன்முறையாளராகவோ இருக்கார். அதே நேரத்தில் திருந்தின பார்த்திபன் இருக்கார்ல, அவர் அப்படியே இந்துவாக மாறிடுறாரு. ஒன்று. ரெண்டாவது, மிஸ்கினோட கேரக்டர் கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, மிஸ்கினோட கிராஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மோசமானதாக இருக்குது. அவர் வந்து திருடனாக இருக்கார், அது வரைக்கும் காட்டுறதுலாம் ஓகே. திருடனா யாரோ ஒரு XYZ திருடன் காட்டலாம். இந்த படத்தில் வந்து அவரோட அடையாளத்தை காட்டணும் இல்லை, அவங்க ஒய்ஃப் வந்து அவரோட பணத்து மேலே அழுகிறப்ப சுற்றி பன்னிகளை காட்டுறது இருக்குல்ல. இப்போ மாமனிதனில் அப்போ தான் அந்த பன்னிங்கிற ஒரு விலங்கு வந்து மோசமானதுக்கு குறியீடாக இல்லாமல் நம்ம வீட்டை நாய் மாதிரி தான், பெட்டனிமல் மாதிரி தான் கொண்டாடப்பட்டிருக்கு. அதில் குறியீடில் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு மாரி செல்வராஜ். எப்படி சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு இதில் ஜாதி கூட எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நம்ம புரிஞ்சுக்கலாம் வேற மாதிரி. ஆனால் இது அப்படியே லோகேஷ் கனகராஜ் உல்டா பண்ணி இதில் சொல்கிறது இருக்குல்ல. அதே நேரத்தில் கிறித்துவர்களில் இதுவே கிடையாது, உங்களுக்கு நரபலி கிடையாது, இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிறித்துவரில் பணத்துக்காக தன்னோட வளர்ச்சிக்காக பொண்ணை கொள்ளுவாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கதை, அபத்தமாக இல்லையா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆனால் அதை ஒரு கிராஃப்டில் சொல்கிறப்போ ஒருவேளை லியோ ஹிட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேரும் நம்புவாங்கல்ல. அவங்களுக்குள்ள அந்த விஷம் பூத்தப்படுது. நீங்கள் மாநகரத்துலேருந்தே அவரோட விஷமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே டெமோக்ரஸிக்கு வேலையே கிடையாது. சென்னை இளைஞர்கள்னால் ரொம்ப மோசமாக இருக்காங்க, வீட்டில் காண்டம் வச்சுருப்பாங்க. சென்னையில் இவர் எத்தனை பேச்சுலர் ரூமில் இருந்தாருன்னு தெரியல. ஆனால் பேச்சுலர் ரூமில் பசங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாட்டர்டே வந்து துணி துவைச்சிட்டு ஏதாவது ஒரு படத்துக்கு போவாங்க பசங்க. என்ன சாட்டர்டேனா ஏதாவது சின்னதாக 2 பீர் அடிக்கலாம், அது ஓகே, ஃபன்னாக இருப்பாங்க, அவ்வளோதானே தவிர ரொம்ப அதாவது இங்கே பசங்களால மோசமாயிட்டாங்க. சிட்டினால ரொம்ப மோசம். சிட்டியில் தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஏன் மதுரை பக்கம்லாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்களா? கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன், இன்னும் பயங்கரமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டிகளும் கிராமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம சென்னை தான் கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்ச மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லோகேஷ் கனகராஜுக்குள்ள ஒரு பட்டியலின மக்கள் ஒரு ஊரை கட்டிட்டாங்களே, இவ்வளோ நவீனமான ஒரு ஊர் இருக்கேங்கிற ஒரு ஜாதிய மனநிலை இருக்குல்ல ஊர்லேருந்து வரவங்களுக்கு, அது இருக்கும்னு தோணுது. ரெண்டாவது, பெண்கள் லோகேஷ் கனகராஜ் படத்தில் பெண்களுக்கு உண்டான இடமே கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒன்று பெண் இருப்பாங்க, இல்லை அவர் வந்து சாவடிச்சிடறாரு. இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஈர்க்குது. மொரட்டு சிங்கிள் சொல்கிறாங்கல்ல, அவங்கள ஈர்க்குது. ரெண்டாவது, காதலுக்கு வந்து எதிராக இருக்காங்கல்ல, அவங்க வந்து சிங்கிளாக இருக்கிறத ரொம்ப ஸ்டைலாக நினச்சிக்கிறாங்கல்ல, அவங்கள ஈர்க்குது. இது நிறைய கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுகிறப்ப அந்த எல்சியூவில் வந்து அவங்க ஈர்க்கப்படுறதுக்கு முக்கியமான இடம் என்னன்னா, எனக்கு ஒரு பையன் வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காப்புல, அவர் சொன்னார், ஆனால் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவாங்கண்ணா, காபாலா பாட்ட வீடியோ உட்காந்து கேட்குது, ஆனால் லோகேஷ் கனகராஜ் படத்தில் லேடிஸ் இருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிறான். தம்பி, லேடிஸே இல்லாமல் இருக்கிறதும் இந்த ஜனநாயகமாப்பா அப்படின்னு கேட்டோன்னா தான் அந்த பையனுக்கு அதோட சீரியஸ்னஸ் வந்து புரியுது. ஸோ எங்கே பார்த்தாலும் வன்முறை, எங்கே பார்த்தாலும் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துலாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவர் சொல்கிறார்ல, அதுதான் லோகேஷ் கனகராஜோட ஸ்க்ரீன் பிளே. அந்த ஃபகத் வாசல் சொல்கிறார்ல, என்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, நான் ஏஜென்ட்டு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, யார் வேணாலும் போட்டு தள்ளுவேன். ஸோ ஒரு தாந்தோண்டித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது, விக்ரம் மாதிரி படங்களில் நார்மலான ஒரு, அதாவது பால் போடுறவன், பேப்பர் போடுறவன், ஈவன் நீங்கள் கைதியில் கூட பாருங்களேன், அவ்வளோ திருச்சியில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு கமிஷனர் ஆஃபீஸு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு மதுரை, திருச்சி மாதிரி ஊர்களில் டீ கடை ஏதாவது ஒன்று திறந்துருக்கும், கண்டிப்பாக திறந்துருக்கும், எதுவுமே அங்கே எதுவுமே தெரியாது. அவர் ஒரு உலகம் கிரியேட் பண்ணுவார். அந்த உலகத்தில் துப்பாக்கி சூடு நடக்கும், பக்கத்தில் யாருக்குமே காது இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாசிசம் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, இது வெளியில் சமூகத்தில் இருக்குது. இப்போ ஒரு ஃபாசிச பாஜக வந்து ஆட்சியில் இருந்து நம்ம மணிப்பூர் இருக்குது பார்த்தீங்களா, மணிப்பூர் விஷயத்தை போய் 2K கிட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப, ஆனால் ஒரு கவர்மெண்ட்டை எடுத்து பேசினா அப்படி தானே அடிப்பாங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். சாதாரணமாக எனக்கு பகீர்னு இருந்துச்சு. என்னன்னா, நான் கனகராஜ் தோழர், CPM கனகராஜ் தோழர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப, ஆவணப்படத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறப்ப அவரும் அதை சொன்னார்.
தோழர் வன்முறையெல்லாம் இளைஞர்களோட நார்மலைஸ் ஆயிடுச்சு தோழர் அப்படின்னாரு. அப்போ வெளியில் அந்த சூழல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரி படங்கள், இன்னும் கேஜிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ கம்யூனிஸ்ட படம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த தோழர்களே எனக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச தோழர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. துப்பாக்கிகள் இதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. இது வந்து அவங்களுக்கு வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலையை கொடுக்குது. எத்தனை பேர் சாகுறாங்களோ, அதுவும் அந்த கமல் அந்த இதை எடுத்துகிட்டு வருவார் தெரியுமா, அப்போயே தேட்டர் வந்து அதிர ஆரம்பிச்சிடும். அந்த அந்த பீரங்கி எடுத்துகிட்டு வருவார்ல, எங்கடா சென்னையில் அப்படி ஒரு பீரங்கி இருக்குது, எங்கடா அந்த மாதிரி இடம் இருக்குது, ஏன் யாருக்குமே மக்களுக்கு கேட்காதா, நியூஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இது பாசிச உலகத்தை கற்பனையில் அவர் இது பண்ணி பண்ணுறாருன்னு தோணுது. நாளைக்கு ஒரு ஒரு ஃபாசிஸ்ட் பிஜேபி மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அரசு இது பண்ணால் யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எல்லாமே சகதம்பா அப்படின்னு மக்களை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மனநிலையை வந்து எல்சியோ வந்து கிரியேட் பண்ணுது. ரொம்ப ஒரு பாசிச மனநிலை தான் அதோட ஒரு ஆதார புள்ளியாக இருக்குது. சமூகத்திலே அந்த பாசிச மனநிலை இளைஞர்கள்ட்ட பரவிருக்கோங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. நன்றி தோழர். ஒரு சினிமா விமர்சகரா சினிமாவை பற்றி இவ்வளோ ஆய்வு பண்ணி எழுதியிருக்கீங்க. அந்த அடிப்படையில் புதிதாக வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, புதிய சினிமாக்கான முயற்சிகள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சஜஷன் சொல்லணும்னோ பெரிய ஆளாக தெரியல ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் உண்மைன்னு தெரியும். கலை வந்து கலைக்கானதா, கலை மக்களுக்கானதா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. கலை வந்து என்றைக்குமே மக்களுக்கானது தான். நம்ம மக்களோட உரையாடுறதுக்கு ஒரு வடிவமாக தான் கலை வந்திருக்குன்ட்டு நான் ஜார்ஜ் தாம்சன் போன்றவர்களோட புத்தகத்தில், மனித சாரம் மாதிரியான புத்தகத்தில் படிச்சிருக்கேன். முதல்ல ஒரு கலை வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை வடிவத்தில், பாட்டு வடிவத்தில், முதலாளிகளை கிண்டல் பண்ணக்கூடிய, ஆண்டானை கிண்டல் பண்ணக்கூடிய, இன்டெரக்டாக பாட்டு பாடி அப்படி கலைப்பை தீர்க்கக்கூடிய ஒரு கலையாக தான் இருந்திருக்கு. வெறும் என்டர்டைன்மெண்ட் சில பேர் பிரிக்கிறாங்களே, ஏன்ப்பா கருத்தெல்லாம் சொல்கிறீங்க, என்டர்டைன்மெண்ட் எடுத்துகிட்டு போட்டுப்பா, அதுக்காக கலை இல்லை. கலையோட ஆதார புள்ளியே எப்படின்னா, உழைக்கும் மக்கள்கிட்டேருந்து அந்த கலை வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா, முதலாளிகளையும் ஆண்டானையும் கிண்டல் பண்ணுறதுக்கும், அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கும், குத்துறதுக்கும் தான் அந்த கலை வந்து இருந்திருக்கு. கலையோட வேலையே அதுதான். இப்போ நீங்கள் நேரடியாக அவங்கள போய் திட்டுறீங்க ஒரு ஆண்டானை, அவனுக்கு புரிய போகிறதில்ல. ஆனால் ஒரு கலையில் சொல்கிறப்ப அவனை என்னடா நம்மளை தான் இன்டாக்டாக சொல்கிறான், அவன் மாற்றிக்க கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. அந்த ஒரு உரையாடலுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை தான் உருவாக்குது. முதல்ல வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கலை மக்களுக்கானது அப்படின்னு நீங்கள் சின்ன கட்டுரை எழுதினா கூட அது எனக்கானது இல்லை, என் புகழுக்கானது இல்லை, அது மக்களுக்கானதுங்கிறத பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 அதில் இன்னொன்று இருக்குது, கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கலை மக்களுக்கானது தான். அதுக்காக நீங்கள் பிரச்சார நெடியில் நீங்கள் வந்து அந்த கிராஃப்டே புரியாமல் படம் எடுத்தீங்கன்னா, நீங்கள் உலகம் வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. லோ பட்ஜெட்டாக கூட இருக்கலாம், அட்லீஸ்ட் இதில் எழுதுகிறப்ப ஸ்க்ரீன் பிளேயாவது சுவாரஸ்யமாக வைங்க. உங்களால் சினிமாட்டோகிராஃபி பயங்கர பிரம்மாண்டமாக லோகேஷ் கனகராஜ் மாதிரி பண்ண முடியல, எனக்கு இவ்வளோ தாங்க பட்ஜெட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்க் ஒர்க்கு பண்ணுங்கள். 2 கோடி 3 கோடிக்கு கூட படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள், நல்ல திறமையான இயக்குநர்கள் மலையாளத்தில் இருக்காங்கல்ல. ஒரு கதையை ரொம்ப அழகாக கொண்டு போய் சுவாரஸ்யமாக கொண்டு போகக்கூடிய ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்குல்ல, ஸ்கிரிப்டில் வந்து அதுக்கு உண்டான கிராஃப்ட் இருக்குல்ல, எதெல்லாம் மினிமம் பட்ஜெட்டோ அதெல்லாம் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஸ்டில் நமக்கு மலையாள இண்டஸ்ட்ரியாக நமக்கு இந்த பக்கம் வந்து இது ஏன்னா மலையாள படங்கள் தமிழில் ஓடுது. ஏன் ஓடுதுன்னா, ரொம்ப சிம்பிள் கதை தான். மஞ்சுவல் பாய்ஸில் என்னங்க, கொடைக்கானலுக்கு வராங்க, இது பண்ணுறாங்க, சம்பவங்களை வச்சு படமாக்கிறாங்க. 2 விஷயம். இப்போ பாலுமகேந்திரா மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி அரசியல் பேச மாட்டாங்க. ஆனால் இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி வச்சுட்டாலே அது ஒரு அரசியல். யதார்த்தமாக இருக்கிற விஷயத்தை அப்படியே வைப்பாங்க. ஒன்று அதை வைக்கணும், இல்லைனா அரசியல் ரீதியாக உரையாடலை ஏற்படுத்தணும். கிராஃப்டில் வந்து கவனம் செலுத்தணும். நீங்கள் என்னதான் உங்களுக்கு அரசியல் பின்புலம் புரிதல்லாம் இருந்தால் கூட நிறைய இயக்குநர்கள் இந்த பெரியாரையும் படிச்சுட்டு மார்க்ஸையும் படிச்சுட்டு அந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கிராஃப்ட் மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்மளை மணிரத்னம் ஏமாற்றிருக்காரு, கமல் ஏமாற்றிருக்காரு, உங்களுக்கு பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் ஏமாற்றிருக்காங்க நம்மளை. ஸோ இந்த கிராஃப்ட்டுங்கிறது உழைக்கும் மக்கள்கிட்ட அந்த கிராஃப்ட்டுங்கிறது நமக்கு கைவரப்படணும். ஆனால் இன்றைக்கி வந்து சினிமா கற்றுக்கிறது நெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா செட்ஃபீல்டோட ஸ்க்ரீன் பிளே பிடிஎஃபே உங்களுக்கு கிடைக்கலாம். நிறைய யூடியூப்பில் எப்படி ஸ்க்ரீன் பிளே எழுதணும், 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்னது, நிறைய ஓடிடிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் மக்களுக்கானது கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணணும், அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும். இது 2 விஷயம். ஏன்னா ப்ரெசென்ட் பண்ணலனாலுமே நம்ம காலியாயிடுவோம். அதுதான் ஃபேக்ட். இத்தனை நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் பொறுப்புணர்வோடும் பதில் சொன்னீங்க. நன்றி தோழர். வணக்கம். நன்றி தோழர்.